ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை கேளு. இல்லை நீங்கள் சும்மா தான் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு உனக்கு ஒரு சந்தேகம் இருந்தா நீ இதை கேட்காம கடந்து போயிடலாமேன்னு சொல்லவே. ஏன்னா இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்திருக்கதே உன் சோதனைகளையும் சோர்வையும் போக்கி உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்வதற்காக தான். நீ நம்பிக்கையோடு இதை கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் கவலைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போல தான். இதில் பலமானவர்களோ வேகமானவர்களோ வெற்றி பெற முடியாது. தன்னால் முடியும் நம்புகிறவங்க தான் வெற்றி பெற முடியும். நீயும் உன்னால் முடியும்னு நீ உறுதியாக நம்பும்போது நானே உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்த்திருவேன் என்று சொல்லவே. தவறான விஷயங்களை நீ தேடி போகக்கூடாது, நாடி போகக்கூடாதுன்றதுக்காக தான் சில விஷயங்களை உன் கண்களிலிருந்து மறைச்சு வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவது உனக்கான தண்டனை அல்ல, தவறான விஷயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காகவே நான் செய்கிறேன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. எந்த விஷயமும் நடக்கும்போது ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரியாது, ஆனால் நடந்து முடிஞ்ச பிறகு அது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சேன்றத நீ நிச்சயம் புரிந்து கொள்வாய் என்று சொல்லவே. உன் வாழ்க்கையில் இருக்க பல பிரச்சனைகளுக்கு காரணமே அது சம்மந்தப்பட்டவங்களை விட்டுட்டு மற்ற எல்லார்கிட்டையும் சொல்கிறதால தான். எந்த விஷயம் யாருடைய சம்மந்தப்பட்டதோ முதல்ல அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசி அதை சரி செய்ய முயற்சி செய். அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கப்பட்டு பயந்துக்கிட்டு அல்லது யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுனால பிரச்சனை எப்படி சரியாகும்? எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட உட்காந்து கலந்து பேசு. எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக தான் நான் உனக்கு கண்களை கொடுத்துருக்கேன். ஆனால் தேவையில்லாத சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவே நான் உனக்கு கண் இமைகளை கொடுத்துருக்கேன். கண்ணை எப்போ பயன்படுத்தணும், கண் இமைகளை பயன்படுத்தி எப்போ கண்ணை மூடிக்கணுன்றத நீ சரியாக முடிவெடு. எது வேணும்னு நீ சரியாக முடிவெடுக்க தெரிஞ்சிட்டாலே எது வேணாம்னு முடிவெடுக்கிறது சுலபமாயிடும். தேவையற்ற விஷயங்களை நீ விலக்கி வைக்க உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் தானாகவே உன்னை தேடி வந்துடுமே சொல்லவே. உனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு சும்மா வாழ்க்கையை வாழத்தான் முடியும். ஆனால் நீ மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதை பொறுத்து தான் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை உருவாக்க முடியும். உனக்கு கிடைச்சதையும் உனக்கு அமைஞ்சதையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்தா போதும் நினைக்காம இன்னும் நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சு நல்ல நிலைமைக்கு வந்து உன்னால் முடிஞ்சதை 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக நீ யோசிக்க பாருன்னு சொல்லவே. உன்னுடைய நல்ல எண்ணமும் நீ எடுக்கிற முடிவுகளும் நீ பேசும் வார்த்தையும் தான் உன் வாழ்க்கை பயணத்தின் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கு. எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. ஒரு விஷயத்தை பற்றி நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? பொறுமையாக இருந்து நடக்க போகிறத மட்டும் பாரு. உனக்காக இந்த சாயப்பா நல்ல விஷயங்களை செஞ்சு உன்னை கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். இந்த நொடியே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் துன்பங்கள் யாவும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். எது உன்னை துன்புறுத்தினாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். என்ன நடந்தாலும் தைரியமாக அதை எதிர்த்து நின்று போராடு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என் தன்ன செல்லமே. ஒரு சில விஷயங்கள் நீ நினச்சது போல் நடக்கலன்றதுக்காக வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நான் உனக்கு சில விஷயங்களை நடத்தலைன்றத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எப்போ நடத்தணும், எதை எப்போ செய்யணும்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். வாழ்க்கை எப்போதும் நீ நினைக்கிறது போல் ஒரே மாதிரியே இருக்காது. சாலையில் எப்படி மேடுகளும் பள்ளங்களும் இருக்கோ அதே போல தான் வாழ்க்கை பயணமும் இருக்கும். மாற்றங்களை எதிர்பார்க்காதே, அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. நீ போகும் பாதையில் குப்பைகள் எதுவும் தேங்கி கிடக்காதது போல குட்டையாக நீயும் தேங்கி கிடந்து விடாதே. உனக்கான வெற்றியை தேடி போய்கிட்டே இரு. காசு பணம் சம்பாதிக்கிறதும் பேரும் புகழும் மட்டும்தான் வெற்றிக்கு அடையாளம்னு நினைக்காதே என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மன அமைதியை இழக்காமல் நிம்மதியாக வாழ்வதும் ஆக சிறந்த வெற்றிதான். உன் மனசை நீ ஜெயிச்சிட்டினா
அது இந்த உலகத்தையே ஜெயிச்சதுக்கு சமம். எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட நீ இரு. காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூவும் அதற்குரிய தனி அழகோடு தான் வளருது. ரோஜாப்பூ ஒரு மாதிரி இருக்கும், மல்லிகைப்பூ ஒரு மாதிரி இருக்கும், முல்லையும் செம்பருத்தியும் வெவ்வேறு விதங்களாக இருக்கும். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதத்தில் அழகாக இருப்பது போலதான் நீயும் ஒரு விதத்தில் தனித்துவமான திறமை வாய்ந்த பிள்ளை. அதனால உன்னை நீ யார் கூடயும் ஒப்பிடாத. உனக்கான நேரம் வரும்போது நீயும் அழகான மலர் போல மலருவாய். நீ போகும் பாதையில் கொஞ்சம் கவனமாக இரு. சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்தும் போது ஐயோ தப்பு நடந்துருமோன்னு பயந்து பின்வாங்காதே. புயலுக்கு பின் அமைதி வருவது போல உன் வாழ்க்கையிலையும் பயத்தை தாண்டி உனக்குள்ள நீ துணிச்சலை வளர்த்துக்கணும். எந்த முடிவை எடுத்தாலும் நீ தைரியமாக எடுத்தினா நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தந்துடுவேன். இல்லாததை நினச்சி ஏங்கிறத நிறுத்திட்டு உன்கிட்ட இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக நன்றியோடு இருக்க பழகு. உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான அளவில் நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கை வச்சினா மட்டும் போதும். நடந்த விஷயங்களை மாற்றுறது உன் கைகளில் இல்லை, ஆனால் நடப்பதையெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவது உன் கைகளில் தான் இருக்குது. தேவையில்லாமல் கவலைப்பட்டு நேரத்தை வீணடிக்காமல் நான் சொல்கிறத கேளு. நீ செய்ய வேண்டிய கடமையை சரியாக செஞ்சாலே உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை நான் காட்டுவேன். மற்றவங்க செய்த துரோகங்களையும் தவறுகளையும் நினச்சி உன் மனசளவில் நீ விஷத்தை சேர்த்து வச்சுக்க வேண்டாம். யார் உனக்கு என்ன துரோகம் செஞ்சாலும் ஏமாத்தினாலும் அவங்கள மன்னிச்சு உனக்கான பாதையை நோக்கி நீ முன்னேறி போய்கிட்டே இரு. அடுத்தவங்களை மன்னிக்கிறதால நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் தங்கமே. மன்னிப்புங்கிறது உன்னை பலவீனப்படுத்தும் விஷயம் அல்ல. மன்னிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். அந்த மன்னிப்பு உன்னை மன ரீதியாக உயர்ந்த ஆளாக ஆக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. தோல்விகள் என்பது உன் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி கிடையாது. தோல்விதான் நீ வெற்றியை பெறுவதற்கான சரியான விஷயம். கீழே விழப்போறோன்னு நினச்சி கவலைப்படாத. விழும்போதே இன்னும் அதிக வேகத்தோடு எந்திரிச்சு நிற்க தயாராகு. நீ தனிமையில் இருக்கிறோமே நினச்சி வருத்தப்பட வேண்டாம். இந்த உலகம் உன்னை தனிமைப்படுத்தும் போதெல்லாம் உனக்குள்ளே இருக்கிற உண்மையான பலத்தை கண்டுபிடி. உன் மௌனத்திலும் உன் கண்ணீரிலும் இந்த சாயப்பா கலந்தே தான் இருக்கேன்னு செல்லமே. நீ தனியாக இருந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் மௌனத்துக்கும் கண்ணீரும் பதில் கொடுக்க போகிறேன். மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது உனக்கு முக்கியமல்ல. உன்னுடைய இலக்கு என்ன, நீ எங்கே போகணும், என்ன செய்யணுங்கிறதுல எப்போதும் உறுதியாக இரு. இந்த உலகம் 1000 விஷயங்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காம ஒதுங்கி நின்று உன் மனசு சொல்கிறத கேட்டு உள் மனசு உனக்கு காட்டும் வழிகளில் நடக்க தயாராகு. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்க தான் போகுது. உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கடந்த காலத்தின் சுமையையும் எதிர்காலத்தில் என்னாகுமோன்ற பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த நொடிதான் என்னுடையது, இதுதான் எனக்கான வாழ்க்கைன்னு நம்பிக்கையோட வாழ பழகு. உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய். மற்றதையெல்லாம் காலத்தின் கைகளில் விட்டுவிடு. அமைதியாக நீ இருந்தாலே அனைத்தும் நன்மையாக வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையை நினச்சி நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். ஏன்னா உனக்கான விடிவு காலம் வெகு சீக்கிரம் வரப்போகுது. உன்னை சுற்றி இருக்க மாற்றங்கள் எல்லாமே உன்னை செதுக்க தான் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமாக இருக்கணும். நீ போகும் பாதையில் நீ துணிச்சலோடு முன்னேறும்போது நானே உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். நீ எனக்கு செய்யும் ஆக சிறந்த வழிபாடுனா கூட இருக்க மனிதர்களோட காட்டுற அன்பும் பாசமும் தான். நீ அடுத்தவங்களுக்காக கருணை காட்டும்போது நீ செய்யும் ஒவ்வொரு சின்ன நற்செயலிலும் இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக நிற்பேன். நீ மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதை அவங்க மறந்துட்டாங்களேன்னு கவலைப்படாத. மனிதர்கள் மறந்தாலும் இந்த சாயப்பா உனக்கானதை ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியாவது செஞ்சு கொடுப்பேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற அந்த நேரத்தில் நான் உனக்காக புதுசாக ஒரு இடத்தை, வெற்றியை உருவாக்கி தருவேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது சாம்ராஜ்யத்தை அடைத்து கொடுத்து உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது தானே. மேடுகளும் பள்ளங்களும் நிறைஞ்ச இந்த வாழ்க்கை பயணத்தில் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை தர நான் இருக்கேன். நீயும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ பழகு. ஓடும் நதிக்கு தான் பாதைகள் பிறக்கும்,
தேங்கும் குட்டைக்கு அல்ல. நீயும் நதி நீராக ஓடிக்கிட்டே இரு. பணமும் புகழையும் தாண்டி உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கு ஆகச்சிறந்த வெற்றியை கொண்டு வந்து தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நீ ஜெயிச்சு நிற்பாய் என் செல்லவே. எல்லா உலகமும் எல்லா விதமான மனிதர்களையும் வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை யோசித்து நீ கவலைப்படவே கூடாது. தனித்துவமும் திறமையும் கொண்ட என் அன்பு செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். உனக்கான நல்ல காலம் வந்துருச்சு. நீ அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன்.